அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்றைய 28 மே என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், இங்கிலீஷில் சொன்னால் நியூஸ் சேனல். அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்தியில் தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. டேட்டா மிஸ்டேக்கு, இல்லை டைப்பிங் மிஸ்டேக்கு, இல்லை காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைசர்கிட்ட, உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட, இல்லை ஆன்லைனில் தேடி பார்த்து இந்த நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவை நீங்கள் எடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்களோட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர்வு தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற எல்லா செய்தியுமே தப்புங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. இது ஒரு டிஸ்க்ளைமராக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்தியை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். அதேமாதிரி இன்றைக்கி நான் வீடியோ என்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிட்டு, ஸோ கரண்ட் போகும்போது என்னென்னா, நான் டேட்டாவை என்ட்ரி பண்ணிட்டு இருந்ததில் பாதியில் காணாமல் போயிட்டு, ஸோ நான் திரும்ப ஓப்பன் பண்ணால் அது எங்கேருந்து நான் விட்டுங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் சில டேட்டா மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் எடிட்டிங் பண்ணும்போது கரண்ட் போயிட்டு, அந்த காரணத்தினால நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு ஐஆர்சிடிசி. இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 284 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஒரு 2% வந்திருக்கு. குவார்டர் 5% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட்டாக தான் இருக்குது, இல்லை கொஞ்சம் டவுனாக இருக்குது. கம்பெனி அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ் 1082. ஸோ டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 4% கிட்ட வருது. வருஷத்துக்கு 3 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. செக்டர் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்காங்க ஐஆர்டிசி. அடுத்து நம்ம பார்க்கும்போது இமாமி பேப்பர் மில்ஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 109, 27 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலனில். இது இயரில் 341% வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே காலனில் லாஸ் பண்ணியிருந்தாங்க 14 கோடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 27 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான். லாஸ்லேருந்து ப்ராஃபிட் வந்திருக்காங்க. பட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா போன குவார்டரில் 40 கோடி பண்ணாங்க. இப்போ 27 கோடி தான். ஸோ கிட்டத்தட்ட 13 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டரில் 31% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கம்பெனி டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ₹1 டிவிடெண்டாக தராங்க ஒரு ஸ்டாக்குக்கு, ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ் 109, டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1%. இதற்கான செக்டர் பார்த்தீங்கன்னா பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தருவாங்க. இந்த ரெக்கார்டட் எக்ஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். ஸோ இதுக்கு அர்த்தம் இதெல்லாம் பழைய செய்திங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. இது புது செய்தி தான். நீங்கள் வேணால் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். பட் உடனே போய் தேடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்காது. ஒரு நாள் இல்லை 2 நாள் கழிச்சு பாருங்கள், எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கான ரெக்கார்டட் இன்னும் வெளியே வரல, கூடிய விரைவில் வரும். டிடிகே பிரஸ்டீஜ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 710. இவங்க 57 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் 7% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட் ஆனது பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல, கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஸோ வருத்தமான விஷயம் தான். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹6 தராங்க. கரண்ட் பேஸ் 710, டிவிடெண்டில் 4% வருது. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்டு அப்ளைன்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க டிடிகே பிரஸ்டீஜ். என்எம்டிசி லிமிடெட். கரண்ட் பேஸ் 258, 1410 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். என்னதான் கம்பெனி 1400 கோடி பண்ணாலும் இது இயரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 38% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் 5% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ₹1.50 ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ் 258, டிவிடெண்டில் 1%. செக்டார் இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. ரைட்ஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 711, 137 கோடி ப்ராஃபிட்டு. இது இயரில் 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே குவார்டரில் என்ன பண்ணாங்களோ அதோட ஒரு 2 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு குவார்டர் 6% விழுந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் வீழ்ச்சி, ஒரு பக்கம் சின்ன உயர்வு. ஸோ ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட் மாதிரி தான் என்னையை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ₹5 தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ் 711, டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4%. செக்டார் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் தராங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிவிடெண்ட். ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட். 677 கரண்ட் பேஸு, 99 கோடியே 70 லட்சம், கிட்டத்தட்ட 100 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஏன்னா இயரில் 35% வந்திருக்கு. குவார்டர் 21% வந்திருக்கு. எல்லா பேராமீட்டர்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹4 தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1% வருது. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டிவிடெண்ட் தராங்க ஜெயக்குமார். இன்ஜர்சால் ரேண்ட் இந்தியா லிமிடெட். கரண்ட் பேஸ் 4342, ₹20 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1% வருது. செக்டர் வந்து கம்ப்ரஸர் பம்ப் டீசல் இன்ஜினில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. வர்தமான் ஹோல்டிங்ஸ் லிமிடெட். ₹3014 கரண்ட் பேஸு, ₹5 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 4% குறைவு. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. டெக்கான் சிமெண்ட்ஸ் லிமிடெட். 582 கரண்ட் பேஸு, ₹3 டிவிடெண்ட், டிவிடெண்டில் 1%. செக்டார் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க.
சைபர் மீடியா ரிசர்ச் அண்ட் சர்வீசஸ் லிமிடெட் 134 ரூபா கரண்ட் பேஜ், 2 ரூபா டிவெண்ட் தராங்க, டிவெண்டில் 1.5%. செக்டர் அட்வர்டைசிங் அண்ட் மீடியாவில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. இந்தியா குளோகால்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஜ் 804, 8 ரூபா டிவெண்டில் 1%. செக்டர் கமாட்டி கெமிக்கலில் இருக்காங்க, இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. இந்தியா குளோகால்ஸ். இண்டோ நேஷனல் லிமிடெட் கரண்ட் பேஜ் 619, 5 ரூபா டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க, டிவெண்டில் 3/4%. செக்டர் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க, வருஷத்துக்கு இவங்க ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 670 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 16 ரூபா 50 பைசா டிவெண்டாக தராங்க, டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 2% கிட்ட வருது. செக்டர் கமாட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க, இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் 1246 கரண்ட் ப்ரைஸு, 5 ரூபா 10 பைசா டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க, டிவெண்டில் 1/2%. செக்டர் ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க, முக்கியமாக பேட்டரி தயாரிக்காங்க, வருஷத்துக்கு 2 தடவை டிவெண்ட் தராங்க. அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி. பால்மெரன் லேரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 851. ரீசெண்டாக இவங்களோட கம்பெனி தான் பால்மெரன் லேரி அண்ட் கோ, அவங்க நல்ல டிவெண்ட் கொடுத்தாங்க, அதே மாதிரி இவங்க நல்ல டிவெண்ட் கொடுத்துருக்காங்க வழக்கமாக கொடுக்குற மாதிரி. பட் என்னென்ன ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகரிச்சாங்கன்னா டிவெண்டில் குறைஞ்சிருக்கு. நான் முதல் நியூஸ் சொல்லிடுறேன். 850 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 38 ரூபா டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க, டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 4.5% கிட்ட வருது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான டிவெண்டில் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இவங்க 8லேருந்து 9% தருவாங்க. இந்த ஒரு வருஷம் முன்னாடி இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 330 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்த ஸ்டாக்கு. ஸோ இப்போ 881 ரூபா ஆகிட்டு. என்ன தான் ஸ்டாக்கோட வேல்யூ கூடினாலும் டிவெண்டோட அமௌண்ட்டு பெருசாக கூடலை. இது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ என்றைக்குமே ஸ்டாக் ப்ரைஸ் கூட்டிட்டுங்கிறதுனால டிவெண்டை கூட்டி தருவாங்கன்னு எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. நேற்று 2 நாள் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் கூட நண்பர் வருவார் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி லாஜிக் கிடையாது. கம்பெனியோட வளர்ச்சி அடைஞ்சால் தான் அது டிவெண்டை கூட்டுவாங்களே தவிர ஸ்டாக் ப்ரைஸ் கூட்டிட்டுன்னு டிவெண்டோட அமௌண்ட்டும் கூடாது. கம்பெனி வளர்ந்தால் மட்டும்தான் டிவெண்ட் கூடும். அதோட இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க 1:10. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதா 1 மாற்றுறதுக்கான ஐடியாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன கம்பெனினா இந்த கம்பெனி போன வருஷமும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க, ஸ்பிட்டு போனஸு அப்புறம் பைபேக்கு. ஸோ இந்த தடவை அதே மாதிரி தான் சொன்னாங்க, டிவெண்டு போனஸு ஸ்பிட்டு பைபேக்குன்னு. ஸோ இப்போ எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. போனஸை ரிஜெக்ட் பண்ணியாச்சு, பைபேக்கை ரிஜெக்ட் பண்ணியாச்சு, ஸ்பிட்டு மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஒரு தடவை இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் திரும்ப ஒரு தடவை வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், ரெக்கார்டிட்டு வந்ததுக்கப்புறம். ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 38 ரூபா டிவெண்டும் தராங்க, அதே மாதிரி ஸ்பிட்டும் தராங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. பால்மெரன் லேரி இன்வெஸ்ட்மெண்ட். ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கரண்ட் ப்ரைஸ் 357, 10 ரூபா டிவெண்டாக தராங்க, டிவெண்டில் 2.25%. செக்டர் ஜெனரல் இன்சூரன்ஸில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. இபிஎல் லிமிடெட் 189 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 2 ரூபா 30 பைசா டிவெண்டாக தராங்க, டிவெண்டில் 1.25%. செக்டர் பேக்கேஜிங்கில் இருக்காங்க, வருஷத்துக்கு 2 தடவை டிவெண்ட் தராங்க. உகர் சுகர் ஒர்க்ஸ் லிமிடெட் 773 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 25 பைசா டிவெண்டாக தராங்க, டிவெண்டில் 1/4%. செக்டர் சுகரு வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. பிசிஇ காஸ்மோ சோப் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 426, டிவெண்டாக 3 ரூபாயும் ஸ்பெஷல் டிவெண்டாக 2 ரூபாயும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ரூபா டிவெண்டாக தராங்க, டிவெண்டில் 1% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல கம்பெனி. வருஷத்துக்கு இவங்களும் ஒரு தடவை டிவெண்ட் தராங்க, ஹவுஸ் ஹோல்டில் இருக்காங்க. செக்டர் கிரஸ்ட் செம் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 117, 50 பைசா டிவெண்டில் 1/2%. செக்டர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், வருஷத்துக்கு ஒரு தடவை கூட டிவெண்ட் தரல, இந்த தடவை தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதற்கான ரெக்கார்டு எக்ஸ்டேட்லாம் நான் வெளிவரல, இதுக்கு அர்த்தம் இது பழைய செய்தி கிடையாது, இது புது செய்தி தான். ரெக்கார்டு எக்ஸ்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது கம்பெனிக்கு. அவங்க டிவெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்போ மெதுவாக கூட அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரெக்கார்டு எக்ஸ்டேட் எல்லாம். லோட்டி ஓவர்சீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 41, 20 பைசா டிவெண்டாக தராங்க, டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 1/2% வருது. செக்டர் ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. துன்ஷேரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1126, 66, 2 ரூபா 50 பைசா டிவெண்டாக தராங்க, டிவெண்டில் ஒரு பேருக்கான டிவெண்டில் தான் 1/4% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு வந்து 15 ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 15 என்னதுன்னு தெரியும். ஸோ அன்றைக்கி இருக்காது, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இருக்கும். செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க துன்ஷேரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. சால்பி லிமிடெட் 267 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 1 ரூபா 20 பைசா டிவெண்டாக தராங்க, டிவெண்டில் 1/2%. செக்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. சால்பி. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 234 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 75 பைசா டிவெண்டாக தராங்க, டிவெண்டில் 1/4% அதிகம். செக்டர் வந்து அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. ராம்கோ. கேகே ஷா ஹாஸ்பிட்டல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 52, 50 பைசா டிவெண்டாக தராங்க, டிவெண்டில் 1%. செக்டர் ஹாஸ்பிட்டல், வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான். டெனிஸ் செம் லேப் லிமிடெட் 175 கரண்ட் ப்ரைஸ், 2 ரூபா 50 பைசா டிவெண்டாக தராங்க, 1.5% டிவெண்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை தராங்க. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க.
பெய்டு ஃபின்சர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 21 ஒரு பென்னி ஸ்டாக்கு 10 பைசா டிவிடெண்ட் தராங்க, வழக்கமாக தான் தராங்க. ஸோ அதே மாதிரி 10 பைசா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 0.5%. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9 ஜூலை 2024. செக்டர் வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பெய்டு ஃபின்சர் லிமிடெட். அதேமாதிரி இவங்க ரைட் இஷ்யூவும் அப்ளை கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்த்தீங்கன்னா ரைட் இஷ்யூவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்பிசிசி இந்தியா லிமிடெட் 138 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 63 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.5% வருது. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. என்பிசிசி. யூனிபாஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 150 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 5 ரூபா 70 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் கிட்டத்தட்ட 3.25%. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் தான். செக்டர் ட்ரேடிங் அண்ட் கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இவங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு டிவிடெண்ட் தராங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கும்போது 3M இந்தியா லிமிடெட் 33,980 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஸோ ஹைவேலியான ஸ்டாக்கு 161 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியில் 31%, காட்டன் கோட்டில் 30%. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு 3M இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 160 ரூபா நார்மல் டிவிடெண்டாகவும், ஸ்பெஷல் டிவிடெண்டாக 525 ரூபா. ஸோ டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா 685 ரூபா டிவிடெண்டாக மட்டும் தராங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 5 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸ்க்கு 2% வருது. என்னதான் இவ்வளோ பெரிய டிவிடெண்டாக இருந்தாலும் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 2% தாண்டல. ஸோ இதுதான் லாஜிக்கு. ஸோ இதுக்கு பால்மரான் லாரி இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ டிவிடெண்டை விட டிவிடெண்ட் ஈல்டு தான் முக்கியம். இவங்க வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. 3M இந்தியா லிமிடெட். செக்டர் பார்த்திங்கன்னா டைவர்சிஃபைடில் இருக்காங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட் வந்து வருஷத்துக்குலாம் எல்லா வருஷமும் தர மாட்டாங்க. இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. மேபி ஏதோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் மட்டும்தான் தருவாங்க. அடுத்து பிளாக் ரோஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 128 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 5 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட்டு. ஈரானியரில் 215% வந்திருக்கு. ஸோ ஈரானியரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 1 கோடியே 81 லட்சம் தான் ப்ராஃபிட்டு. இதே குவார்ட்டர் கோட்டில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு 30 கோடி தான் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 30 லட்சம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 5% தான் வந்திருக்கு குவார்ட்டரில். ஸோ ஈரானியரில் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. இவங்களும் பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் தராங்க 55 பைசா, ஸ்பெஷல் டிவிடெண்டாக 10 பைசா தராங்க. டோட்டலாக 65 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 128. ஸோ டிவிடெண்டில் 0.5%. செக்டர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. கேஇசி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 42,142. ஸோ ரொம்ப ஹை வேல்யூவான ஸ்டாக்கு. 1 கோடியே 57 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது ஈரானியரில் 76% வந்திருக்கு, காட்டன் கோட்டில் 50% வந்திருக்கு. ஸோ என்ன தான் கம்பெனி 1 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் ஈரானியர் காட்டன் கோட்டில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய ரிசல்ட்டான தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸ் 42,000 இருந்தாலும் கம்பெனி பண்ணுறது 1 கோடி ரூபா தான் ப்ராஃபிட்டு. ஸோ இது வந்து ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. அதுமாதிரி டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது நார்மல் டிவிடெண்டாக 60 ரூபாயும், ஸ்பெஷல் டிவிடெண்டாக 40 ரூபாயும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 100 ரூபா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து ஒரு பேருக்கான டிவிடெண்ட் மாதிரி தான் இருக்கும். 42 ரூபா ஸ்டாக்கு 100 ரூபா தான் டிவிடெண்டாக தராங்க. அதேமாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 9 ஆகஸ்ட் 2024. செக்டர் வந்து அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. இதே ஸ்டாக்கு தான் போனஸ் டிவிடெண்ட் தராங்களா 100 ரூபா. இதோடு சேர்த்து இன்னமும் ஸ்ப்ளிட்டும் போனஸும் தராங்க. அது நெக்ஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட்டு பார்த்திங்கன்னா 1:10 ஸ்ப்ளிட்டு தராங்க. ஃபேஸ் வேல்யூ இப்போ வந்து 100 ரூபாயாக இருக்குது, 10 ரூபா இல்லைங்க, 100 ரூபா இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ. ஸோ 100 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூவை 10 ரூபாயாக மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேரு 10 ஷேர் தான் ஸ்ப்ளிட் ஆகும். அதுக்கப்புறம் போனஸ் தராங்க 4:1. ஒரு ஷேருக்கு 4 ஷேர் போனஸாக தராங்க. ஸோ ஒரு ஷேரு இங்கே 10 ஷேராக ஸ்ப்ளிட் ஆச்சு. அந்த 10 ஷேருக்கு 40 ஷேரு போனஸாக தருவாங்க. ஸோ ஒரு ஷேரு 50 ஷேராக மாறும். ஸோ இதுதான் கடைசியில் எண்ட் ஆகும். நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் 10 மாறும், 10க்கு 40 போனஸு. ஸோ 10 + 40 50 ஷேராக மாறும். ஸோ ஒரு ஷேரு உங்களோட ஒரு ஷேரு 50 ஷேராக மாறுது. அதேமாதிரி ப்ரைஸும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த 42,142 ரூபா க்ளோசிங் ப்ரைஸாக இருந்தால் எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி, ஸோ அந்த ப்ரைஸை நீங்கள் 50ஆல் வகுத்தீங்கன்னா அதுதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. ஸோ இப்போ இந்த டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க 100 ரூபா. அது எப்படின்னு கனெக்ட் பண்ணுவீங்கன்னா, இந்த போனஸு ஸ்பிட்டுக்கு அப்புறம் டிவிடெண்டாக இருந்தால் அது 2 ரூபாயை கனெக்ட் பண்ணணும். ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபா தருவாங்க. டிவிடெண்டு போனஸ்க்கு அப்புறம், ஏன்னா ஒரு ஸ்டாக்கு 50 ஸ்டாக்காக மாறுறதுனால 50 ரூபாய்க்கு ஒரு 50 ரூபா ஸ்டாக்காக மாறுது. அதனால் ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபா வரும். இதே நம்ம இதுக்கு முன்னாடி வேணும்னா அந்த 100 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும். ஸோ இதான் லாஜிக்கு. ஸ்பிட்டு போனஸ்க்கு அப்புறம் டிவிடெண்ட் வந்து 2 ரூபாயாக மாறிடும், 100 ரூபா தர மாட்டாங்க. ஸோ இப்படி தான் ஸ்பிட்டு போனஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி எல்லா ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் இதோட முடிஞ்சுது. ஸோ இந்த கண்ணிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுமாதிரி நிறைய நியூஸ் இருக்குது. நிறைய திரட்டி போனதுக்கு மேலே எனக்கு கண்ணு வலிச்சுட்டு கொஞ்சம் கரண்ட் வேறு இல்லை, ப்ளஸ் முடியல என்னால். ஸோ மீதி இருக்க வீடியோவை முடிஞ்சால் நாளைக்கு காலையில் போட ட்ரை பண்ணுறேன். விருப்பம் வந்தீங்கன்னா காலையில் வந்து பாருங்கள். வீடியோ வந்தாலும் வந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த காணொலி இவ்வளோ தான். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.